Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராப் பண்ணலாமா வேண்டாமா சார் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு குறிப்பா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. சார் என் பையன் வந்துட்டு ட்ராப் பண்ணலான்னு சொல்றான், என் டாக்டர் வந்துட்டு ட்ராப் பண்ணலான்னு சொல்றாங்க, எனக்கு வந்துட்டு அது நல்ல ஆப்ஷனா கெட்ட ஆப்ஷனானே எனக்கு தெரில சார், இந்த பாத்வே எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து புரியல சார், எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமா சார், எனக்கு வந்து எந்த டெசிஷன் எடுக்கிறதுனே எனக்கே தெரில, ஒரே குழப்பமா இருக்கு சார், நல்லா ஆனால் படிச்சிருவேன்னு சொல்றான், எப்படி சார் விட்டுலாமா இந்த ஒரு வருஷம் போகட்டும்ட்டு, இல்லைனா வந்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் இயர் படிக்கலாமா, நிறைய பேர் ஆனால் ட்ராப் எடுத்து படித்து பாஸ் பண்ணவங்க இருக்காங்களே அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம், ஸோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், மாதவன் சார். ஸோ எனக்கு வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரில, இவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுப்பீங்கன்ட்டு நான் சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 months கிட்ட ஆயிடுச்சு, 1 year ஆக போகுது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வியூஸ் இல்லை. ஒரு ஏப்ரல் மந்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் ஓகே ஒரு மார்ச்செல்லாம் விட்டுடலாமா, ஏன்னா இது ரெண்டல் ஸ்டுடியோ தான், ஓகே விட்டுடலாம் நமக்கு அவ்வளோவா வியூஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறப்ப ஜோசா கவுன்சிலிங் அந்த ஒரு வீடியோ, ஸோ நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது சார், ஸோ என் பையனுக்கு வந்து இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா சார், நமக்கு வந்து என்ஐடி திருச்சி கிடைக்குமா சார், இல்லை என்ஐடி வராங்கல் கிடைக்குமா சார், சவுத் இந்தியாவுக்குள்ளார ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்குமா சார், எனக்கு நார்த் இந்தியா நார்த் ஈஸ்ட்ல அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்து, அந்த வீடியோக்கு அப்புறம் தான் கண்டினியூஸா உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸை நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகாட் வீடியோஸ் தான் நிறைய எடுத்திருப்பேன், நிறைய ஜெய் அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்விங், ஜெய் மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கெல்லாம் அவ்வளோவா வியூஸ் போகலை. நானுமே என்ன ரொம்ப வியூஸ் போகலையே அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு லெஸ் மோட்டிவேட்டடாக தான் இருந்தேன். ஸோ ஜோசா கவுன்சிலிங் இந்த ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்லோவாக சேனலை அப்படியே இது பண்ணிடுவோம், ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தப்ப ஒரு பூஸ்ட் கொடுத்த ஒரு வீடியோ இந்த ஜோசா கவுன்சிலிங் வீடியோ. நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, ரொம்ப எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஐடியாவை கொடுத்தீங்க. நான் நிறைய ஹிந்தி சேனல்ஸ் தான் சார் பார்த்தேன், அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதுக்கு மத்தியில் உங்கள் வீடியோ வந்துச்சு சார், ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சுன்ட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இவங்க 3 ஸ்டேட்லேருந்துமே எனக்கு மெசேஜ் பண்ணதுலாம் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா வீடியோஸ்க்குமே ஓரளவு வியூஸ், அதாச்சும் ஒரு 1K எனக்கு போனதே ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மாதவன் சார் இவர்கிட்ட நான் வந்து ஃபோனில் கூட பேசினது இல்லை. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் ஜோசா கவுன்சிலிங் கம்ப்ளீட் சப்போர்ட் அப்படின்ட்டு, அதில் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதில் ஃபில் பண்ணப்ப நான் அவருக்கு வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாரு, நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க, அதுக்கப்புறம் சாரே வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் அனுப்புனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாச்சும் யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு வந்த அமௌண்ட் இதுதான். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது என்ன சார் இதுக்கப்புறம் நாங்களும் உங்களுக்கு காசு உடனே கொடுத்தே ஆகணுமா, கண்டிப்பாக இல்லை. ஸோ எல்லாருக்குமே சொல்லுவாங்களே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், அது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுங்கிறனால ஒரு ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சாரி ஃபார் த டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு எமோஷனல் டச்சில் ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஸோ அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஏ ஃபுல் ட்ராப், அதாச்சும் இப்போ ட்ராப்னா சார் நான் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிடுறேன் சார், கம்ப்ளீட்டாக ஜெய் மட்டும் தான் சார், எனக்கு ஜெய் அட்வான்ஸ் அடிச்சு தூக்குறேன் சார். செகண்ட் ஆப்ஷன் டேக் அட்மிஷன் நவ், இல்லை சார் நான் ஏதோ ஒரு லோ டயர் காலேஜ்லேயோ இல்லை எனக்கு வந்து பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் காலேஜ் ஏதோ ஒரு காலேஜில் நான் சேர்ந்துக்கிறேன் சார், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி, அது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆப்ஷன் 3 பார்ஷியல் ட்ராப். அது என்ன சார் பார்ஷியல் ட்ராப் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜில் சேரணும் அஸ் வெல் அஸ் அந்த காலேஜ் சைடில் வச்சுட்டு ஜேஇ மெயின்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஜேஇ மெயின்ஸ் இல்லை, ஜேஇ ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதில் தான் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், காலேஜ் வந்துட்டு ஒரு சைடாக இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் பார்ஷியல் ட்ராப் எடுக்கிறீங்கன்னா சூஸ் பண்ணுற காலேஜ் பார்த்து சூஸ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்கமிங் ஸ்லைட்ஸில் ஒன்று நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டேக் அ ஃபுல் ட்ராப். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல் ட்ராப் எடுக்க போகிறேன் சார், ஒரு 1 year, அதாச்சும் 1 yearனா உங்களுக்கு வந்து 1 year கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 months உங்களுக்கு வந்து அப்படியே போயிடும், அப்போ வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வித்ரா பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது, இல்லைனா அட்மிஷன் போகிறது உங்களோட விருப்பம். எப்படி பார்த்தாலுமே
ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் தான். ஜான்வரியில் JEE 2026 மெயின்ஸ் வந்துடும். நீங்கள் ஜான்வரி தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் நினச்சி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும். 6 மந்த்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 இயர்லாம் இல்லை, உங்கள் கையில் இருக்கிறது ஃபுல் டைமாக 6 மந்த்ஸ். ஆனால் அந்த 6 மந்த்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கோல்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கோல்டு டைமண்ட் எல்லாத்த விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் டைம். ஏன்னா வந்துட்டு அந்த 6 மந்த்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், ஆனால் மைண்ட் செட் இருக்கும். படிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த காலத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே செம்ம மோட்டிவேட்டட், செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல புரியலனாலுமே அது என்னதான் பார்த்துருவோமே, நம்ம பசங்களுக்காக பார்க்காம வேற யாருக்கு பார்க்க போறோம்ட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ்னால எனக்கு ப்ரெஷர் வருமானு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட மைண்ட் செட்லேயே ப்ரெஷர் உருவாகலாம். ஏன்னா உங்கள் கூட படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு 2 விஷயம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இது ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது நல்லது. இல்லைனா யூசேஜை குறைச்சிருங்க. ஏன்னா இப்போ காலேஜுக்கு போனோன்னே என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே இருக்கிறது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம், கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்போன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. அதை பார்க்குறப்ப ஐயோ என்னடா எல்லாருமே ஜாலியாக இருக்கானுங்க, சரி ஒரு நாள் நம்மளும் அவங்களோட போவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த மைண்ட் செட் மாறலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் ட்ராப் நிறைய பேர் எடுக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக நீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ட்ராப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். JEEக்கு உங்களுக்கு அவ்வளோ இயர்ஸ் தேவையில்லை. பட் நீங்கள் வந்துட்டு ட்ராப் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த வேர்ல்டில் இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்துட்டு அப்படிலாம் ட்ராப்பர்ஸாக இருக்கிறவங்களா எடுங்க. ரொம்ப இந்த ஊர் சுற்றுற பசங்க, அட்மிஷன் எடுத்த பசங்க, அவங்கள்ட்டலாம் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்காதீங்க. அவங்களோட சேர்ந்துட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டே மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரெஷரும் வரலாம். ஸோ உங்களோட மைண்ட் செட் இந்த 6 மந்த்ஸில் உங்களோட மைண்ட் செட் ரொம்ப 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 முக்கியம். இந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார், நான் எக்ஸ்ட்ரீம்லி மோட்டிவேட்டட் சார், அடித்து தூள் கலப்புவேன் சார், 100% ஃபோக்கஸ் ஆன் ப்ரிப்பரேஷன் தான் சார், எனக்கு வேறு எந்த ஒரு விதத்துலையும் நான் டிஸ்ட்ராக்டே ஆகவே மாட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். பேரண்ட்ஸ் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு சார் நான் பண்ணுவேன் சார், ஐ கேன் டூ இட் சார், சேர்ந்தா IIT சார், இல்லைனா NIT சார், அது கீழே Tier 1 NIT கீழே எந்த காலேஜ் நான் சேர மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு ட்ராப் எடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ட்ராப்புக்காக ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ரொம்ப லட்சக்கணக்கில் காசு கொடுத்தும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். அதே மாதிரி ட்ராப் எடுக்கிறவங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவு நீங்கள் க்ளோஸாக ஒரு 95% மேலே எடுத்திருக்கேன் சார், எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல, Tier 3 தான் கிடைக்குது, அதனால நான் ட்ராப் எடுக்கிறேன் அப்படின்னா மட்டும் எடுங்க. ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி, நான் இதுக்கப்புறம் தான் படித்து அப்படி வரேங்கிறது ரொம்ப ரேர் கேஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓரளவு வந்துட்டேன் சார், 3/4 கிணறு தாண்டிட்டேன், இன்னொரு 1/4 கிணறு தான் தாண்டிடுவேன் அப்படின்னா மட்டும் ட்ராப் எடுங்க. ட்ராப் எடுக்கிறப்ப அவுட் ஆஃப் த வேர்ல்டில் இருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுவே வந்துட்டு கான்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஹை ப்ரெஷர் இருக்கும், ரிஸ்க் ஆஃப் பர்ன் அவுட், நோ பேக்கப். அதாச்சும் வேறு எதுவுமே பேக்கப் பிளான் இல்லையே. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு போனால் எல்லாருமே ஒரு மாதிரி என்னடா ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களே அப்படிங்கிற தாட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து யோசிச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், ஹைலி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட். சார் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல சார், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சார், நான் தெளிவாக இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுல் ட்ராப் எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் சார் என் பையன் படிச்சிருவான் சார், அவன் நல்ல திறமைசாலி சார் அப்படின்ட்டு. அதாச்சும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் தான் உங்கள் பசங்களை டெய்லி பார்க்குறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். இல்லை சார் நம்ம பையன் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா வேண்டாம். அவனை வந்துட்டு பேரண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கனாலுமே ட்ராப்லாம் எடுக்க வேண்டாம்ப்பா, நீ வந்துட்டு ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்துக்கோ, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த அட்மிஷன் பற்றி நான் எல்லா ஆப்ஷனுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் அட்மிஷன். ஸோ இப்போ அட்மிஷன் நான் எடுத்துட்டேன் சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் பீஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் கையில் ஒரு டிகிரி இருக்குது. அதாச்சும் அந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லை சார், அப்படியே நான் வந்துட்டு ஜாலியாக இருப்பேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு ஜாலியாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட் வைஸ் வர்றப்ப அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப IITs NITஸோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். நீங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நான் வந்து டெவலப் பண்ணிப்பேன் சார், என்னால் முடியும் சார், ஐ கேன் டூ இட் சார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம்லி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
சார் நான் இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணுவேன் சார், நிறைய விஷயம் நான் எக்ஸ்போஷர் பண்ணுவேன், நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுப்பேன், நிறைய கோர்ஸ் நான் அட்டன் பண்ணுவேன், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் எடுத்துருங்க, நீங்கள் தாராளமாக சேர்ந்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்குன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷன், எனக்கு வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன் அவ்வளோ பெஸ்ட் இல்லை சார், நான் வந்து சம்பாதிச்சாதான் உண்டு, நான் இப்போ வந்து நடுவில் ஒரு கேப் எடுக்குது, எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இன்னும் பேர்டனாக தான் சார் அமையும், நான் எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகணும் அவ்வளோ சீக்கிரம் நல்லது சார், ஸோ அதனால் என்னோட டைம் லைனில் வந்துட்டு கேப்பே விழக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலோ, பேரண்ட்ஸ் யாராச்சும் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலோ, நீங்கள் தாராளமாக ஏதோ ஒரு காலேஜில் சேருங்க, நிறைய விஷயம் எக்ஸ்போஷர் பண்ணுங்கள், இந்த காலத்தில் ஆன்லைன் இருக்குது, நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக சேருங்க, சேர்ந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுங்க. ஸோ இப்போ நிறைய பேர் நீங்கள் ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதானி, அம்பானி, நிறைய பேர் வந்துட்டு பெரிய பணக்காரவங்க, நிறைய பேர் சாதிச்சவங்க எல்லாருமே ஐஐடிஸ் என்ஐடிஸில் படித்து தான் சாதிச்சவங்கன்னு கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் படிக்காமலும் பயங்கரமாக வளர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்மிஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைஃப்பை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எப்படி காசு சம்பாதிக்கலாம், இந்த ஃபீல்டில் இருக்க கஷ்ட நஷ்டங்கள் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த லெவலுக்கு வரலாம். இப்போ ஐஐடிஎன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த சேலரி வாங்குறது நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸில் நீங்கள் அந்த ரேஞ்ச் அதுக்கு மேலேயும் கூட போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கலாமா, எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடிஎன்ஸ் இல்லாமல் ஆரம்பித்த ஸ்டார்ட் அப்ஸும் நிறையா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறது இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதான் கான்ஸ், இதெல்லாமே நான் எப்பவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்ஷியல் ட்ராப், இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆப்ஷன். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா சார் என்ன சார் எடுக்கலாம்னா பார்ஷியல் ட்ராப்பை ஒரு ஆப்ஷனாக நான் சொல்வேன். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஆனால் பார்ஷியல் ட்ராப்புக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ என்ன காலேஜில் சேர போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்ஷியல் ட்ராப் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களோட காலேஜில் லிஸ்ட்டில் அதாச்சும் ஒருத்தவங்க நல்ல காலேஜில் சேரணும்னு வாங்க. பார்ஷியல் ட்ராப் எடுக்க போகிறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, எந்த காலேஜில் அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த காலேஜில் போய் சேருங்க. ஒரு சில காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா 65%, 60% இருந்தால் போதும், இன்னும் ஃபைன் கட்டினா 50% இருக்க காலேஜஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸில் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் நான் என்ன சொல்லுவேன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுங்க, இன்ஜினியரிங் எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஜெஇ தான் உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ், எனக்கு அதுதான் சார் மெயின் கோல், எனக்கு வந்துட்டு அவனை தான் சார் நான் தட்ட போகிறேன், இது வந்துட்டு எனக்கு ஒரு பேக்கப் பிளான் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணுத்தில் ஏதோ ஒரு டிகிரி எடுங்க. அந்த டிகிரி சுமாரான காலேஜில் எடுங்க, கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜஸில் எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரே ரூல், அட்டண்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கணும். நீங்கள் அடிக்கடி லீவ் எடுக்கணும், நீங்கள் பாட்டு ஃபுல்லாக இதை தான் படிக்கணும். சொல்கிறேனே, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப பயப்படுற அளவுக்கு இங்கே படிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஒரு செமஸ்டருக்கு 1 மாதம் உட்காந்திங்கனாலுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் சொல்லிடுவானுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி தான் சொல்லப்போனால். அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களோட ஃபோக்கஸ் ஜெஇ மெயின்ஸில் தான் இருக்கணும். காலேஜில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த செமஸ்டர் நீங்கள் அரியர் வச்சு எழுதிக்கலாம். ஆனால் உங்களோட லைஃபுங்கிறது இதுதான். உங்களுக்கு வந்து ஐஐடி போகணுங்கிறது தான் எய்ம், என்ஐடிஸ் போகணுங்கிறது தான் எய்ம். அதனால் நீங்கள் ஜெஇ மெயின்ஸ்க்கும் அட்வான்ஸ்க்கு தான் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துடணும். மேக்ஸிமம் டைம் நீங்கள் வந்து ஜெஇ மெயின்ஸ் அந்த சிலபஸ்க்கு தான் ஒதுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க காலேஜாக பார்த்துக்கோங்க. ரொம்ப தூரமாக இருக்க காலேஜில் போய் சேர்ந்துடாதீங்க. ட்ராவலிங்லேயே டயர்ட் ஆகிடுவீங்க. டயர்ட் ஆகிட்டிங்கன்னா படிக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பார்ஷியல் ட்ராப்பே எடுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணுத்தில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணுத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நீங்கள் ஜெஇ மெயின்ஸை தாராளமாக அடிச்சிருவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட காலேஜ் லைஃப்பில் நடந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சீனியர், அதாச்சும் அவர் வந்து பிஎஸ்சி சுவாலஜி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து 3rd இயர், அதாவது நான் 2nd இயர் படிச்சப்போ அவர் வந்து 3rd இயர் படிச்சிருந்தா. ஃபைனல் செமஸ்டர் ஒரு 3 மாசம் போச்சுன்னா அவர் கையில டிகிரி இருக்கும், சுவாலஜி டிபார்ட்மெண்ட் டிகிரி. அப்போ அவர் என்ன பண்ணானா 3rd இயர் படிக்கிறப்ப நீட் எக்ஸாம் எழுதினார். ஏன்னா எங்க பீரியட்ல வந்து நீட் எக்ஸாம் கிடையாது, போர்டு எக்ஸாம் வச்சு தான் மார்க் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவருக்கு கிளியர் ஆகல. அவர் நீட் எக்ஸாம் சும்மா போய் எழுதுவோண்டாண்டா அப்ளை பண்ண,
ஆனால் கடைசியில் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு நல்ல காலேஜே கிடைச்சிருச்சு சார், எம்எம்சியே கிடைச்சிருச்சு. ஏன்னா எம்எம்சிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்படி வந்துட்டு ஐஐடி மெட்ராஸோ அதே மாதிரி நீட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த காலேஜ் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டேஜ் அதிகமாக வந்து பின்னாடி பார்க்குறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுடா, நான் டிகிரியில் படித்த நிறைய விஷயம் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன் ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போயிட்டு பின்னாடி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்ஷியல் ட்ராப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த 2 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா. பை பாய், தேங்க்யூ மை டியர்.